So good evening boys, semi-final number 1, Mighty 11 present 2025 trophy-யோட semi-finalக்கான டாஸ் இதை போகிறதுக்காக அகமது நம்ம கூட இருந்திருக்காங்க AJS. ஸோ டாஸ் டைம் 2 டீம் கேப்டன்ஸ் இருக்காங்க. RMCC vs Tias 11க்கான டாஸ். ஸோ 3 ஓவர் கேமு கொஞ்சம் டைம் ஆனதுனால ஸோ யார் டாஸ் வின் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் மேட்ச்குள்ளே போயிடலாம். 2 டீமுக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. செமிஃபைனல் நம்பர் 1க்கான முதல் பந்து மலிகா இருந்து அருமையான ஒரு டெலிவரி. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் ஆரம்பிச்சிருக்காங்க. RMCC vs Tias 11க்கான போட்டி. Tias 11 ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க. டாஸ் வின் பண்ணி RMCC ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறாங்க. கேட்ச் இஸ் அ கால். மேலே போயிருக்கு பந்து, கையில் லபக்குன்னு வந்துருக்கு. இட்ஸ் விக்கெட். 3 ஓவர் கேமு. ஸோ போன மேட்சோட சிறப்பான ஒரு ஆட்டக்காரர் ஒரு விக்கெட்டை விட்டு வெளில போகிறாரு. போன மேட்ச் அவர் தான் கேம் சேஞ்ச் பண்ணாங்க. ஷாட். மக்களே ஒரு ஓப்பனாக ஒரு விஷயம், இந்த பவுலர் வந்து சைட் ஆமில் பவுலிங் போட்டுட்ருக்காங்க சரிங்களா. எனக்கு வந்து எப்படி தோணுதுன்னா அவர் நல்லா தான் கரெக்டாக தான் பவுலிங் போடுறாருன்னு தோணுது. உங்களுக்கு யாராவது சக்கிங் மாதிரி தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் ஸ்லோ மோஷனில் கூட இந்த பவுலரை வந்து நான் பண்ணுறேன். ஏன்னா சும்மா விளையாட்ட ஆரம்பிச்சிது. இப்போ இந்த பவுலர் வந்து இன்னொரு டீம் வந்து சக்கிங் சொல்கிறாங்க. போன மேட்ச் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரை கலாச்சிருந்தாங்க. இப்போ வந்து அவரை ஆப்போனன்ட் டீமு வெளிலேருந்து பார்த்துட்டு இவங்களும் வந்து கேட்குறாங்க, அப்பீல் பண்ணுறாங்க. இப்போ இந்த பவுலரோட அந்த கரியரே ஸ்பாயில் ஆகும். எல்லா இடத்துலையும் வந்து சக்கிங் முடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்தமாதிரி விஷயத்தான் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். அவர் போகிறது பவுலிங்னா பவுலிங்னு போடுங்க மெசேஜ், சக்கிங்னா சக்கிங்னு போடுங்க. நான் இப்பெல்லாம் பேசுறது கிடையாது, இருந்தாலும் ஒரு பவுலர் இப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. நல்ல ஸ்ட்ரைக் வீலாகிட்டேருந்து ஸ்ட்ரைட் டு த ஹேண்ட்ஸ். இட்ஸ் விக்கெட். ஸோ புது பேட்டர் நைட்டு பவுல். அருமையான ஒரு பால் இது. யார்கர் சைடம் ஆக்ஷன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதே சமயம் அவரும் வந்து பெருசாக எடுத்துக்கல. சக்கிங் அப்பீல் பண்ணாலுமே வந்து லெக்கம் பேசன் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டம் பேசன் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவரும் கூலாக அடுத்தடுத்த பாலை போட்டு போயினே இருக்காரு. கேட்ச் இஸ் அ கால். மொதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. மொதல் ஓவரில் 4 ரன் இருந்திருக்கு. ஒரு நல்ல ஸ்டார்ட்டு பாஷா கிட்டேருந்து. அடுத்த ஓவர் போகிறதுக்கு நந்தா இன்னைக்கு டேவோட நல்ல பர்ஃபார்மர். வைடை சேஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. நந்தா வந்து ஒரு ஐடியாவோட தான் போடுறாரு. லெக் சைடில் தொடைய டார்கெட் பண்ணி போடுறாங்க, காலை டார்கெட் பண்ணி போடுறாரு. அதனால் வந்து ரன்ஸ் போனால் பின்னாடி போனால் 1-2 தான். மேலே ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. பவுலர் 2 ஒரே ஒரு ஆள் தான் இருந்தாங்க. மேலே பாலை பார்த்துட்டோம்ப்பா. டபுள் ஓடி இருக்காங்க 2. நல்ல ஸ்டாப். ஆனாலும் 1 ரன். பின்னாடி போயிட்டாலும் 1 ரன் தான். எஃபோர்ட்டுக்கு டைமாக பாராட்டுக்கள். எடுத்தாப்பில் VGPன்னு நினைக்கிறேன். VGP கிங்டம் கங்னம் ஸ்டைல் பாட்டு போட்டு ஜாலியாக ஆடுனுங்கிறாங்கப்பா. லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். சாட்டர்டே சண்டேனா இந்த மாதிரி தான். சிங்கிள் டு வெளியோரம் நல்லா ஓடணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அதுதான் நம்மளும் பண்ணுறோம். ஆனால் நமக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரே இடம் வந்து கிரவுண்டு தான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதிலே போயிடுது. ஒரு 10 வருஷம் ரொம்ப வேகமாக போயிருக்கு நமக்கு. சூப்பர் ஸ்ட்ரைக்கு, சூப்பர் டேகட், விக்கெட். பிளாக்கி டீமோட ஒரு திருப்பு சீட்டு ட்ரம் கார்டை விக்கெட் எடுத்துருக்காங்க. ஏன்னா போன மேட்ச் அவர் ரொம்ப நல்லா விளையாடுனாரு. விக்கெட். நடவு டெலிவரி மேலே போட்டிருக்கு. கைண்ட்லி ரிக்வெஸ்ட் விளையாட வரும்போது ஃபுல்லு போட்டுவாங்க, ஷூ போட்டுவாங்க. 2 பேர் இருக்காங்க ஃப்ரேமில். அந்த 2 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டிங் ஸ்ட்ரைக்கு வரவங்க எப்படி இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கு எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். இது வந்து நான் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஒரு குவாலிட்டிக்காக. நீங்கள் ரொம்ப நல்லா விளையாடுவீங்க. அதே போல் ட்ரெஸ்ஸிங்ஸ் அதையும் பார்ப்பாங்க எல்லாருமே. அடுத்த லெவல் கிரிக்கெட் போகணும் அப்படின்னா டேலண்ட் ப்ளஸ் வந்து டிசிப்ளின், ட்ரெஸ் கோட், இந்த விஷயமும் இருக்கணும். ஸோ ஓவர் நம்பர் 3 அப்படியே நல்ல ஒரு டெலிவரி, அருமையான ஒரு டெலிவரி. டாட் பால். ரொம்ப ரன் வந்திருக்கு. கடைசி ஒரு போகிறதுக்காக மனம் இந்த 1 நின்று பிடிச்சிப்பா. அவுட் ஃபீல்டில் பார்க்கணும். இந்தமாதிரி அவுட் ஃபீல்டில் எதுவும் பார்த்தே கிடையாது. பட் நமக்கான கிரவுண்ட் இதுதான். இன்றைக்கி நாளில் கிரிக்கெட் இஸ் லைஃப் புக். நம்மளோட வாழ்க்கையோட இன்னொரு பகுதி. லைக் அ மிரர் ஆஃப் லைஃப்.
நல்ல ஒரு பால் ஒரு ரன்னு. புல்லர்லேருந்து மிஸ் பண்ணாங்க போன இந்த பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க. டீம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிருக்கு, பவுண்டரிஸ் வரல. வந்த உடனே அந்த பவுலரோட ஆக்ஷன் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ரன்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி கேமில் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். நல்ல ஸ்ட்ரைக். ரன் அவுட். ஃப்ரீஸ் மூமெண்ட்டாக இது நல்லா விளையாடினாங்க. டீம் ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ செமிஃபைனல் விளையாடுற டீம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிருக்கும். இந்த இன்னிங்ஸோட கடைசி பவுல். ஸோ 2 ரன் போன மாதிரி தெரியுது. 2G. சரி, ஓகே, வெல்கம் டு த சேஸ். லைட்டாக பார்த்தா தெரியும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிஷனு. நல்ல ஒரு ஷாட், கொஞ்சம் வைடாக போயிருக்கு. டபுள் கார் நல்ல வாய்ப்பு இருக்குது. டபுள் இன்னும் 15 ரன் ஆடணும். ஆன் சைக்கில் சீதா, நாட் சைக்கில் பரத் 2 ஸ்ட்ராங் பேட்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. நல்லா விளையாடிருக்காங்க டே ஃபுல்லாகவே. சின்ன டிலே கடைசியில் முக்கியமான கேமில் 3 ஓவராக மாற்றி விட்டுடுச்சு. 2 டீமுமே வந்து ஒரு காலையிலேருந்து எஃபோர்ட் போடுறாங்க, காத்திருக்காங்க. ஆனால் இந்த 3 ஓவர்ன்றது அவங்களுக்கு நடக்கிற அநியாயம் கட்டாயமாக. அதனால் எல்லா டீமுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டைமில் விளையாடினாங்க அப்படின்னா ஒரு 6 ஓவர் மேட்ச் கிடைக்கும். அதில் வந்து ஒரு நல்ல ஃபைட் இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். மேட்ச் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பால் சிக்னல் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கணும் என்னென்னு. ஸோ அடுத்து வந்து போன பால் நோ பால் தான். விக்கெட், அருமையான ஒரு விக்கெட். லெக் சைட் போனாங்க. லீலா ஸ்ட்ரைட்டாக ரன் போட்டிருக்காரு. விக்கெட். ஓகே, நியூ பேட்டர் அட் ரீஸ். கொஞ்சம் சேஃபாக ஆட பார்க்குறாங்க. ஒரு 2-3 ஹிட் அடிச்சாலும் மேட்ச் முடிஞ்சிடும். பட் அந்த லென்த் வந்து லீலாகிட்டேருந்து வரல. இது வரலாம் சூப்பர் லென்த்தாக வந்துட்டுருக்கு. கீழே ஆடுறாங்க, சேஃபாக ஆடுறாங்க. இன்னைக்கு டேல நல்லா விளையாடி இருக்காரு. இந்த மேட்ச் எப்படி பார்க்கலாம். ஓ, நமக்கு கொஞ்சம் சைடாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் அம்பேர்ஸ் வந்து இந்த மாதிரி சிக்னல்ஸை கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் கொடுத்துருக்காரு. அவங்களோட வியூவுக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரே ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. பவுண்டரி இல்லாமல் நல்லா வந்துட்டு இருக்கு லீலாவோட ஓவர். அடுத்து வந்து வைட் அண்ட் சின்ன மிஸ்ஃபீல்ட் பண்ணுறாங்க. டவுட்டில் வர்றாங்க. டைரக்ட் ஹிட் அப்படின்னா கவுன். 1+1 2 ரன்னு. ரன்ஸு ஃபஸ்ட் ஓவர்லேயே கொஞ்சம் லீக் ஆகிருக்கு. வைடு, எக்ஸஸா, நோ பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபைட் தேவைப்படுது பவுலிங் சைட்லேருந்து. இட்ஸ் a big connection. The new batters, the cracking batters, want to watch. It's wicket அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டர் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. 6 போச்சு நினச்சேன். ஆனால் வந்து நல்ல ஒரு டேக்கன். இடையில இன்னொரு பெஸ்ட் கேட்ச் பிடிச்சிருக்காங்க. வெல் டேக்கன். வெல் பிரைட். ரொம்ப கிளாஸியான ஒரு லேட் கேட்ச். டபுள் கான் சான்ஸ் இருக்கான்ற பார்க்கணும். 2வது ரன் ஓடுறாங்க. இப்போ தான் ஓடுறாங்க. த்ரோ வருதா அப்படின்னு பார்த்து ரொம்ப ஸ்லோவாக வருது. அண்ணன் ஓடிட்டார். அண்ணன் பார்க்குறது கவு பாய் மாதிரி இருக்காருப்பா. சூப்பராக டபுள். ஸோ ஸ்கோர் 10. நல்ல ஒரு எஃபோர்ட். 10-4 14. இன்னும் 3 ரன் ஆடணும். கொஞ்சம் சேஃபாக தான் விளையாடணும் இந்த கிரவுண்டில். இதளவுக்கு சேஃபாக விளையாடுங்க. ஆஹா, சீக்கி அருமையா 2. இன்னும் ஒரே 2 தான் வேணும் வின்னிங் ரன்ஸ். இட்ஸ் ஃபைனல் ரன், ஃபைனல் சிக்னல். வைட் அண்ட் வின்னிங் ரன்ஸும் வந்திருக்கு டீமுக்கு. RMCC இந்த கேமை வின் பண்ணுறாங்க அண்ட் என்டர் இன் டு த ஃபைனல் ஆஃப் மைடி 11% 2025 டோர்னமெண்ட்டோட ஃபைனலிஸ்ட் ஆகிறாங்க. வெல்பைட் பாய்ஸ் காலேருந்து ஒரு நல்ல ஷோ. எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாடிருக்காங்க. அண்ட் ஹார்ட் லக் டு த டீம் சியாஸ் 11. ஸோ ரியலி ஹார்ட் லக் பாய்ஸ். ஏன்னா இந்த 3 overs கேம் வந்து வின்னிங்கை கட்டாயமாக அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹார்ட் லக் சொல்லணும். சீக்கிரமாக விளையாடி ஒரு 6 ஓவர் மேட்சாக தான் நல்ல ஃபைட், இன்னும் நல்ல ஃபைட் இருந்திருக்கும். இந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு செமிஃபைனல்லாம். அதனால் கைண்ட்லி ரிக்வெஸ்ட் டு த ஆல் பிளேயர்ஸ், விளையாடுற எந்த டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் ஆன் டைமில் விளையாடிங்கன்னா செமிஃபைனல் ஃபைனல்லாம் நல்லா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தான் பேசுகிறோம். அதனால் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு விளையாடணும். ஸோ